மெயின்லி வந்து கேன்சர் செல்ஸை வந்து ரேடியோ தெரப்பி மூலிமா நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம், விச் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லினாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, லீனியர் ஆக்சிலரேட்டர். லினாக் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு என்ன ஒரு இன்வேசிவுமே இல்லாமல் நமக்கு ரேடியேஷன் வந்து நமக்கு டெலிவர் பண்ணி நம்மளோட டியூமர் கட்டிகளை வந்து நமக்கு வந்து ட்ரீட் பண்ணும். இது வந்து ட்ரீட்மெண்ட் ஹெட்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் ஹெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பீம் டெலிவர் வந்து இங்கே தான் ஆகும். ஸோ காலிமேஷன் டிவைஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து எம்எல்சி இருக்குது. ஸோ காலிமேஷன் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா பீம் வந்து நமக்கு ஷேப் பண்ணி கொடுக்கும். லைக் இந்த ஷேப்பில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூமருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த எம்எல்சி வந்து ரொம்ப ப்ரிசைஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லங் கேன்சர், நம்ம வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரெஸ்ட் பக்கத்தில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம சேவ் பண்ணணும். ஸோ மெடிக்கல் ஃபிசிஸ்டாக எங்களோட ஒர்க் வந்து மேக்ஸிமம் டோஸ் டு த டியூமர் அண்ட் மினிமம் டோஸ் டு த OARs. நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து நம்ம வந்து இது சேவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இதுவாக இருக்கும்.